ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படி கட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் திணறுவாங்க. நம்ம வந்துட்டு பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதே எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுங்கிறத பாருங்கள். கீழே வந்து இடுப்பு இறக்க வேணுமா? ஆல்ரெடி இந்த பேப்பரில் வந்துட்டு அளவெல்லாம் எடுத்து கட் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க. இப்போ அதில் வந்து பேக் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இறக்க வேணும்னு கேட்குறாங்க. அதனால கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இறக்கம் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கு மேலே தான் வச்சு 1/2 இன்ச்சுக்கு விட்டு அதுக்கப்புறமா பேப்பர் வச்சு மார்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த நெக்கு ஷேப் வந்துட்டு கரெக்டாக ட்ராயிங் பண்ண முடியாது அவங்களால. அதனால் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஷோல்டரும் மார்க் பண்ணிட்டாங்க. ஆம்கோலும் ஆல்ரெடி இதில் ஒரு ப்ளவுஸ் இந்த பேப்பர் கட்டிங் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க. அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பேக் சைடு மட்டும் இறக்கம் கேட்டிருக்காங்க. சைடில் வந்துட்டு கிளாத் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு போன வாட்டி தைக்கும்போது. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அந்த பேப்பர் கட்டிங் விட எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஆம்கோல் பாருங்கள், கரெக்டாக இருக்கும் இந்த ஷேப்பை. ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற அந்த கேப்லலாம் வந்துட்டு நாச் போட சொல்லியிருக்கேன். நாச் போடுறாங்க, மார்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட் டைமே இந்த பேப்பர் கட்டிங் வச்சு எல்லாமே ப்ளவுஸ் தைச்சிட்டாங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷனை வந்துட்டு இந்த வாட்டி அவங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் தான் இந்த மாதிரி துணி பத்தலைன்னா பேப்பர் கட்டிங் வச்சு சிங்கிளாக போட்டு எடுக்கிறது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டபுளாக போட்டு எடுக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்துட்டு கிளாத் வந்துட்டு 1 மீட்ரு வேணும் அவங்க அளவுக்கு. ஆனால் அவங்க 80 பாயிண்ட் தான் ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 80 பாயிண்டில் அவங்க கட் பண்ணுறதுக்கு டபுளாக மடிச்சு போட்டு கட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமங்கிறதுனால நான் வந்துட்டு சிங்கிளாக போட்டு தான் அதை மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ட்ரா பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணுறத அவங்க ஏற்கனவே மார்க் பண்ணதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அழகாக அந்த மார்க் மேலேயே கட் பண்ணிட்டு வராங்க. ஆம்கோல் அளவாக சூப்பராக இருக்குது. பேக் சைடு பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு சுருக்கமோ இழுத்துக்கிட்டு இருக்கிறதோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இல்லை. இதை நான் அந்த ப்ளவுஸ் அவங்க தைக்கும்போது தைச்சதுக்கப்புறம் கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவங்க வந்து கட் பண்ணுறாங்க. இந்த கட்டிங் வச்சு அவங்க ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதையும் அந்த ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள்.
இந்த அவங்க ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறம் இதான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க அளவு வச்சு தைச்சாங்க. இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் அவங்களோட மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நெக்கு தான் கட் பண்ணோம். ஷோல்டர் ஆம்கோல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நெக்கு இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாத்தை வந்து கீழே வச்சுட்டு தான் கட் பண்ணணும். இப்படி கையில் தூக்கிட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் வந்துட்டு துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்ந்து கட் ஆயிரும். நீங்கள் அதை கவனிக்காமல் கட் பண்ணிட்டீங்கன்னா துணி பத்தாமல் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அடியில் இப்படி துணியை கசகசன்னு போட்டிங்கன்னா அடியில் ஏதாவது நீங்கள் கட் பண்ண துணியில் கட்டிச்சிங்கன்னா துணி வேஸ்ட்டாக போகும். இந்த ஷோல்டர் இல்லை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற துணி அடியில் மாட்டிச்சு தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். யார் இந்த ஐஸ் அப்படி தான் கட் பண்ணி வச்சுது டேப்பை. ஓகே, அந்த ஷேப்பும் அழகாகவே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணாத துணியில் ஏதாவது கட்டாச்சுன்னா ஒன்றும் தெரிவிக்காது. நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ண துணியில் பட்டுச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துல ஜாயிண்ட் எல்லாம் போட முடியாது, எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுல்ல. ஓகே, பேக் பீஸ் வந்துட்டு பேப்பர் கட்டிங்கை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதாங்க பேக் பீஸ். இல்லை அதெல்லாம் சரி வச்சு பேக் பீஸ் தானே, அது சரி வச்சு. இப்போ வந்துட்டு அவங்க பேக் சைடு வந்து 1 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு நாச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா அவ்வளோதான். சரி சரி ரொம்ப எடுத்தீங்கன்னா ஆம்கோல் ஒரு பக்கம் தையல் இழுத்து எடுக்கணும் பேக் சைடு. அவங்களுக்கு என்ன டவுட்னா ஆம்கோலில் அவங்க மார்க் பண்ண அந்த மார்க் மேலே கட் பண்ணாமல் லைட்டாக ஒரு 1 பாயிண்ட் நவுந்துருச்சு. அதனால அதையும் சேர்த்து கட் பண்ணுமான்னு டவுட் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க. பேக் சைடு கட்டிங் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த பேப்பர் கட்டிங் வச்சு கட் பண்ணுறது